இன்னைக்கு நாம பார்க்க போற மேட்சோட ரிவ்யூ சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இதுல சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்காக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் போட வந்துட்டு கேசவ் மகாராஜ் ஓவரில் 17 ரன் அடிச்சிருவாங்க இந்த வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறமா ரெண்டாவது ஓவர் போட வந்துட்டு மார்க்கோ ஜான்சன் அதில் வந்துட்டு 4 6ன்னு விளாசிடுவாங்க. டோட்டலாக 2 ஓவர் முடிஞ்ச உடனே அவங்களோட ஸ்கோர் வந்துட்டு 29 ரன்ஸ். இதுக்கப்புறமா ரபாடா ஓவர், அப்புறமா வந்து லுங்கி நிகடியோட ஓவர் தான் நான் வந்து கேம் சேஞ்சிங்னு சொல்லுவேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஓவர். தேர்ட் ஓவர் ரபாடா போடுவார். அதில் 2 விக்கெட் எடுப்பார். அந்த 2வது விக்கெட்டு சிம்ரன் ஹெட்மயர்து. அது வந்துட்டு அதே ஓவரில் அவரோட கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்துட்டு. நெக்ஸ்ட்டு 4th ஓவரில் லுங்கி நிகரி வந்துட்டு 2 விக்கெட் எடுப்பார். அதில் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் அட்டாக் பண்ணினே இருப்பாங்க. பிரண்டன் கிங் வந்துட்டு 2 4 ஆஃப் சைடில் அடிப்பார். அதுக்கு அடுத்த பால் அவுட் ஆகிடுவார். இன்ஸ்விங்கர் போடுவார் லுங்கி நிகடி. எட்ஜ் ஆகி விக்கெட் கீப்பர் குவிண்டன் டிகாக் கேட்ச் பிடிச்சிடுவார். நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் பவர் பிளேல எவ்வளோ ரன்ஸ் அடிச்சாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 52 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ் விழுந்திருக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு விக்கெட்ஸ் விழுந்து கூட 52 ரன் அடிச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் 10வது ஓவரில் பார்த்தீங்கன்னா 82 ரன் அடிச்சிருக்காங்க இந்த வெஸ்ட் இண்டீஸு. 6 விக்கெட் விட்டுருக்காங்க. அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு எல்லா ஓவரும் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு அக்ரெசிவ் மோடில் ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா தான் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ண ஒரே தப்பு என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்பர் 8 நம்பர் 9 பேட்ஸ்மேனை வந்த ஜேசன் ஹோல்டர் அதுக்கப்புறமா ஷெஃபர்டோட விக்கெட்டை எடுக்காமல் விடுது. அவங்க 2 பேரும் அப்புறம் பார்ட்னர்ஷிப்பே வந்துட்டு 89 ரன்ஸ் போயிடும். ஸோ மேட்ச்சு முடியும் போது வெஸ்ட் இண்டீஸோட டோட்டல் வந்துட்டு 176 ரன்ஸ் 8 விக்கெட் விட்டுருப்பாங்க. அப்படின்னா எப்படி ஆடி இருக்காங்க பாருங்க. நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் வச்சுருக்காங்க. இதுதான் பயம் ஆகுது வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பார்த்தா. அதுக்கப்புறமா வந்த சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் தெரிஞ்சு கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சா சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தா மார்க்ரம் 82 ரன்ஸு, ரிக்கல்டன் வந்துட்டு 45 ரன்ஸு, குவிண்டன் டிகாக் 47 ரன்ஸ். எல்லாருமே அபோவ் 160 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடினாங்க. இந்த மேட்ச்சை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருந்தாலே இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். ஏன்னா இந்தியா வந்துட்டு செமிஃபைனலுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்தியா கஷ்டம் இருக்கும் நெட் ரன் இதுவில். இப்போது வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா மேட்ச் சண்டே நடக்குது. அது வந்துட்டு நாக் அவுட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஆகட்டும், நாக் அவுட் மேட்ச் டூ ஆர் டை. யார் ஜெயிக்கிறாங்க அவங்க வந்துட்டு செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க.